அடையாளம் தெரியாமல் மாறிய விஜய் மனைவி. ஸோ அவங்களுக்கு இப்போது ஏதோ ஒரு கொடிய நோய் தாக்கியிருக்கு அப்படின்னும், அதன் காரணமாக அவங்க இப்போது மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்துட்டு மிக முக்கியமான தகவல்கள் இப்போது இணையத்தில் வெளியாகி அனைவருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்ப்பா விஜய் அவர்கள். அப்படியாப்பட்ட விஜயுடைய மனைவி சங்கீதா 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லப்போனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இவங்களுடைய திருமணம் அப்போவே மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்துச்சுப்பா. அவரோட திருமணத்தை விஜயுடைய அப்பான்னு சந்திரசேகர் எல்லாருமே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு பண்ணி வச்சாரு. ஆரம்பத்தில் விஜய் படிக்கும்போது படிக்க முடியாதனால நான் படம் தான் நடிக்க போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சாராம். அப்போதைக்கு அவங்க அப்பா வேறு வழி இல்லாமல் அவரை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல இவரை ஒரு நடிகராக யாருமே ஏற்றுக்கவே இல்லை. அப்போது சந்திரசேகர் தான் என்ன பண்ணார்னா, ஸோ தன்னுடைய பகன் ஆசைப்பட்டுட்டான், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தொடர்ந்து படம் நடிக்க வச்சாராம். அப்படி இவரே தொடர்ந்து படம் எடுத்து எடுத்து ஹிட் பண்ணி தான் அவரை ஒரு நடிகர், ஹீரோ அப்படிங்கிற மெட்டீரியல் கொண்டு வந்திருக்காரு. அதன் பிறகு விஜய் அவர்கள் அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நடித்து நிறைய படங்கள் வெற்றி அடையும் போது தான் சங்கீதா இவங்களுடைய மிக முக்கியமான ரசிகராக இருந்திருக்காங்க. ஸோ அப்படியே காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது விஜய்க்கும் தெரிஞ்சு, விஜய்க்கும் பிடிச்சி போக, சங்கீதாவும் சாதாரணம் கிடையாது. லண்டனில் அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், ஏகப்பட்ட சொத்து இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விஜயோடைய அப்பா, அம்மா ஓகே பண்ணாங்க. விஜயும் சங்கீதாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவரோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 25 வருடங்கள் எந்த பிரச்சனையுமே இல்ல. அது நமக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளாம். ஸோ எந்த பானையில ஓட்டை இல்லாம வந்திருக்கு, எல்லா பானையிலுமே ஓட்டை இருக்கும். அது என்னைக்கு பெருசா வெடிக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். அதே மாரி தான் விஜய் குடும்பத்திலயும். ஸோ விஜயும் அப்பப்போ லைட்டா ஒரு சில படத்துல நடிக்கும்போது ஒரு சில நடிகர்கள் கூட ரொம்ப நெருங்கி பழகுவாராம். அதனால சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் சண்டை வருமாம். சந்திரசேகர் உடனே போயிட்டு நடிகைய கூப்பிட்டு வச்சு, "என்ன பிரச்சனைம்மா உனக்கு? இந்தா பணம் வச்சுக்கோ, கிளம்பு" அப்படின்னு சொல்லி பிரச்சனைய அங்கேயே முடிச்சு விட்டுருவாராம். இந்த பிரச்சனை வெளியிலேயே வராது. இப்படி தான் ரொம்ப வருஷமாவே விஜய பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்திருக்காரு சந்திரசேகர் அவர்கள். ஆனா, ஒரு நடிகை கூட ஏற்பட்ட நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பா போயிருக்கு. அத பத்தி சந்திரசேகர் விஜய்ட்ட பேசும்போது தான், "நான் இன்னும் குழந்தை கிடையாது. எதுக்காக சும்மா சும்மா வந்து என் வாழ்க்கை விளையாண்டுட்டே இருக்கீங்க? நீங்க ஃபர்ஸ்ட்டு தள்ளி போங்கன்னு" சொல்லி அவங்க அப்பா கிட்டருந்து தள்ளி தனியா வராரு சங்கீதா கூட சேர்ந்து. சங்கீதாவும் எது எப்படியோ தன் கணவர் தனக்குன்னு மட்டும் இருந்தா போதும்னு நெனச்சுட்டு, அவங்களும் அத புரிஞ்சுக்காம விஜய் கூட தனியா வர்றாங்க. விஜய் கூட தனியா வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு சில விஷயங்கள பண்றாங்க. அது சங்கீதாவுக்கு நேரடியாவே தெரிய வருது. ஸோ, இதனால தான் நம்ப அத்தை, மாமா ஒதுங்கினாங்க போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, சங்கீதா வந்து விஜய்ட்ட சண்டை போடுறாங்க. "ஏன் அப்படி பண்றீங்க? ஸோ, நல்லா இருந்த குடும்பத்தில நீங்க பண்ண விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கு இல்லையா? நீங்க தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர். அப்படி இருக்கும்போது நல்ல அந்தஸ்தில இருக்கீங்க. நீங்க பண்ற விஷயம் வெளில தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பெயர் ரொம்ப கெட்டு போயிடும். ரசிகர்கள் எல்லாமே உங்கள மிக முக்கியமான ரோல் மாடலா வச்சிருக்காங்க." அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. இது விஜய்க்கு பிடிக்கவே இல்ல. சங்கீதாட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஸோ, "என்னுடைய முடிவுல யாரும் தலையிட வேண்டாம்." இது சங்கீதாவுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துது. அதன் காரணமா சங்கீதாவும் சண்டை போட்டுட்டு கிளம்பி லண்டன் போயிடுறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஸோ இவர விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா தன்ன புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாருன்னு நெனச்சு அவங்க போனாங்க. ஆனா விஜய் அவர்கள் அத அப்படியே தூக்கி போட்டுட்டு, அடுத்தடுத்து படம் நடிக்கிறது, இப்போ அரசியல்ல களமிறங்கி அங்க என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படி போயிட்டாரு. இந்த நேரத்துல சங்கீதா, விஜய் அவர்கள் தன்ன புரிஞ்சுக்கல. 25 வருடமா நாம சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இப்போ ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. பார்க்குற எல்லாருமே கைக்கூட்டி சிரிக்கிற மாரி நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, தீராத ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க. அதனால சரியா மாத்திரை சாப்பிடுறது கிடையாது, சரியா சாப்பிடுறது கிடையாது. ஏற்கனவே அவங்களுக்கு உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதோட விளைவு அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடல்நிலை அப்படிங்கிறது கவலைக்கிடமா மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு, இப்போ ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தி தான் இப்போ இணையத்தில வெளியாகி அனைவரையுமே உச்சக்கட்ட அதிர்ச்சியில ஆளாக்கியிருக்கு.